சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அறகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொன்றும் சொல்றான், நம்ம வாழ்க்கையிலலாம் நல்லதே நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் தோல்விகளையும் உங்களால லாபமா மாற்ற முடியும், யோகமாவும் மாற்ற முடியும். ஒருவேளை இதை நீங்க தெரிஞ்சுக்காமலே போயிட்டீங்க அப்படின்னா யோகம் நமக்கு வரும், அதிர்ஷ்டம் நமக்கு வரும்னு நீங்க காத்திருந்து கடைசி வரைக்கும் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க. அதனால கும்பராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே ஒரு அதிர்ஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் உங்களோட ஜென்ம ராசியில சனி, 2வது வீட்டுல ராகு, 3வது வீட்டுல குரு, 8வது வீட்டுல கேது அப்படின்னு ஒரு கிரக அமைப்போட வாழ்ந்துட்டு வரீங்க. இந்த கிரக அமைப்பு கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு வருது, நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால கும்பராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் விபத்துக்களை சந்திச்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க, பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், ஒரு சிலருக்கு பண இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். போதாக்குறைக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்க வேலை பார்க்கிற இடத்துல நிறைய நெருக்கடிகளையும் தொடர்ச்சியா சந்திச்சிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சமீப நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தினம் இவங்களுக்கு ஏதாவது வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும். தொடர்ச்சியான பிரச்சனைகளால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க நிறைய மன அழுத்தத்துக்கும் ஆளாகி இருப்பாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது, உதவிகளும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்க குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா மத்தவங்களுக்கெல்லாம் பெத்தவங்க கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஆதரவு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு பெத்தவங்க கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது, உதவிகளும் கிடைக்காது. தனி மரமா தான் இவங்க நிப்பாங்க. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, இவங்க தனியா தான் போராடி வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அதுவே திருமணமான கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளை நினைச்சு நிறைய கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பிடிக்காத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு ராவும் பகலுமா உழைப்பாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க என்னதான் மாடா உழைச்சாலும் வேலை பார்க்கிற இடத்துல இவங்களோட உழைப்புக்கு சரியான மரியாதையும் கிடைக்காது, அங்கீகாரமும் கிடைக்காது. குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்களை சரியா புரிஞ்சிக்காம இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா திருமணமான கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களை பத்தி முழுமையா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கை துணை மூலமாவும் இவங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் நோயோட போராடுவாங்க, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்காக போராடுவாங்க. வேலை பார்க்குற இடத்துலயும் இவங்களுக்கு போராட்டம் தான் மிஞ்சும். சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் தினம் நெருக்கடிகள் மட்டும்தான் இருக்கும். சொந்த பந்தங்கள் கூடயும் இவங்களுக்கு பெரிய போராட்டம் தான் நடக்கும். இதனாலேயே பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சமீப காலமா மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் வர மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. அதாவது தற்சமயம் உங்க ராசிக்கு 3வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா 4வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். 4வது வீடு அப்படிங்கிறது உங்க தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாய் வழி சொந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாய் வழி சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் போது உங்க தாயார் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில உதவிகளும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்த தொழில் செய்யறீங்க, உங்களுக்கு தொழில பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை அப்படின்னா உங்க தாயார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தாய் வழி சொந்தங்கள் மூலமா உங்க தொழிலுக்கு தேவையான ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு தாய்மாமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கலாம். உங்க தொழிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஐடியாக்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தாய்மாமன் மூலமா பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
அதே போல 4வது வீட்டுக்கு பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா நீங்க ரொம்ப காலமா வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வரக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நிலம் வாங்குற அளவுக்கோ வீடு வாங்குற அளவுக்கோ என் கைகளில் பணமே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கான பண வரவையும் ஏற்படுத்தி கொடுப்பார், நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்க ராசிக்கு 4வது வீடான ரிஷபராசியில இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 8, 10 மற்றும் 12வது வீடுகளை நேரடியா பார்ப்பார். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது 8வது வீட்டுல குரு பார்வை பதியுது அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் சீராக போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா 4-5 வருஷங்களா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மருத்துவ சிகிச்சைகளும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்க உடல் ஆரோக்கியத்துல கிடைக்காது அப்படின்னாலும் படிப்படியா உங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இதனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் பாதியா குறையும், உடல் ஆரோக்கியம் சீராகும். அப்படிங்கறதால மற்ற பிரச்சனைகள்ல நீங்க கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா குரு பார்வை உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல பதியறதால தொழில் ரீதியான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் முழுமையா குறையும், உங்களோட தொழில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஓரளவுக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி உங்க தொழில்ல லாபமும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் ராகு பகவான் 2வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால ஒரு சில பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கத்துல இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கத்துல இருந்து செலவுகளும் ரெடியா வந்துகிட்டே தான் இருக்கும். இது கூடவே உங்க வார்த்தைகளையும் நீங்க கவனமா கையாள வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க வார்த்தைகளை கவனமா உபயோகப்படுத்துங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதே நேரம் என்னதான் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னாலும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது இருக்கிற தொழில பெரிய அளவுல முதலீடு பண்ணி விரிவுபடுத்துறதுக்கோ இந்த காலகட்டம் அவ்வளவு சரியான காலகட்டமா இருக்காது. அதுலயும் முக்கியமா நீங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு கடனை வாங்கி மறுபடியும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கிக்காதீங்க. அடுத்ததா குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில நேரடியா பதியறதால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா விரய செலவுகள் முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குறிப்பா மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், தேவையில்லாத தெண்ட செலவுகள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ நீங்க சந்திச்சுட்டு வந்த வெட்டி செலவுகள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு கண்டிப்பா வரும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தேவையில்லாத வெட்டி செலவுகளும் தண்ட செலவுகளும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு முழுமையா குறையும். அதே நேரம் ஒரு சில சுப விரய செலவுகளை கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் கிரக பிரவேசம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துறதுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வேலை கிடைக்காம தவிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும், திருமணம் ஆகாம தவிக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரும். அதே நேரம் கும்பராசிக்காரங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வாகன பயணங்களை செய்யுங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்துடுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தற்சமயம் 3வது வீட்டுல இருக்கிற குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரோ அதை விட 2 மடங்கு அதிகமான சுப பலன்களை 4வது வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் கட்டாயமா கொடுப்பார். நன்றி, வணக்கம்.